ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகி இப்போ நெக்ஸ்ட் செமஸ்டர் காலேஜ் ரீஓப்பன் ஆகி நீங்கள் போயிட்டுருப்பீங்க. ஸோ அந்த நவம்பர் டிசம்பர் 2024க்கான ரிசல்ட் வந்து எப்போ பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் ரிசல்ட் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா இந்த வித்துகள் கூட, அதாவது WH கோடில் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலாம். அப்படி பப்ளிஷ் ஆனாலும் நீங்கள் பயப்பட தேவையில்ல. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படித்த நவம்பர் டிசம்பர் 2024 ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கான ரிசல்ட் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்குள்ளே நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ என்னோட ப்ரெடிக்ட் பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி பப்ளிஷ் ஆயிருக்கோ அதை வச்சு நான் சொல்கிறேன். இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். அதாவது வந்து மெஜாரிட்டியாக ஏப்ரல் லாஸ்ட் வீக் வந்து பப்ளிஷ் ஆகலாம். ஸோ நான் எக்ஸாம் அப்போயே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இருக்கும். அப்போயுமே வந்து நான் ஏப்ரல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட ஏப்ரல் லாஸ்ட் வீக் வரலாம். டிலே ஆச்சு அப்படின்னா மே செகண்ட் வீக்குள்ளே ரிசல்ட் பப்ளிஷ் ஆக நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ ஜூன் மந்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி, அதாவது மே மந்த் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏப்ரலே வந்து மேக்ஸிமம் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அது இல்லாமல் எல்லா யூனிவர்சிட்டிக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் சீக்கிரமாக ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிறதுனால ஸோ நம்ம ஏப்ரல் லாஸ்ட் வீக் அப்படின்னா மே செகண்ட் வீக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வித்துகள் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு செமஸ்டர் படிக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதாவது ரிசல்ட் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ் ஆர் ஃபெயில்னா முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த WH அதாவது வித்துகள்னு வரும். ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷனில் அப்படின்னாலோ இந்த மாதிரி வந்து வித்துகளில் வரும். இந்த வித்துகள் வந்துச்சு அப்படின்னா எதுவும் ப்ராப்ளம் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வித்துகள் வந்துட்டு திரும்ப ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறப்போ அரியர் வரலாம். ஸோ அப்படி இல்லைனாலும் ஒரு சில டைம் வந்து பாஸாகவும் செஞ்சுருப்பாங்க. ஸோ ஆனால் அந்த வித்துகள் வந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாரோட ரிசல்ட் ஆகிறப்போ WHல வரும். அவங்களுக்குலாம் ரிசல்ட் ஷோ ஆனாலும் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். இந்த WH கோடு இந்த டைம் என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி வருமானா கண்டிப்பாக ஒரு சில டைம் அந்த மாதிரி வரும். அது எந்த மாதிரினா ஆட் செமஸ்டருக்கும் ஈவென்ட் செமஸ்டருக்கும் தனித்தனியாக ஒரு சில வித்துகள் வந்து அந்த மாதிரி டயத்தில் வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஆட் செமஸ்டருக்கு ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம். அதுவும் மெயினாக என்னெல்லாம் வரப்போகுதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு WHI இது வந்து உங்கள் காலேஜில் உங்களுக்கு இன்டர்னல் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா மேக்ஸிமம் வந்து உங்களோட ரிசல்ட் வரும். இது மேக்ஸிமம் வந்து வந்த மாதிரி இல்லை. ஸோ அதே மாதிரி WHE அப்படின்னா ப்ராக்டிக்கல் மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா WHE அப்படின்னு வரும். WHP அப்படின்னா இன்டர்னல் அண்ட் ப்ராக்டிக்கல் மார்க் அலாட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வரும். WH1 ரொம்ப ரொம்ப முக்கியம், சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ். அதாவது நீங்கள் பார்த்துருந்தாலோ கேட்டிருந்தால் மட்டும்தான் மால் ப்ராக்டிஸும் கிடையாது. நீங்கள் அனெக்ஸ் ஏதாவது ஃப்ரெண்ட் சீட்டில் ஏதாச்சும் அடிச்சிருந்தீங்கன்னா ஒயிட்னர் போட்டிருந்தீங்கனாலும் அங்கேயே மால் ப்ராக்டிஸ் வரும். ஸோ அதனால் இந்த WH1 வந்து மெஜாரிட்டியாக ஒவ்வொருட்டுமே வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி WH வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களோட மிஸ்டேக் தான். இதில் எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. இந்த WH2 இது வந்து இந்த டைம் வரதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அதாவது வந்து அட்மிஷன், ரீஅட்மிஷன், ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களோட அட்மிஷனில் எதுவும் வந்து அப்ரூவல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இது வந்து WH2 போடுவாங்க. இது உங்கள் காலேஜில் நீங்கள் பேசி அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. இந்த மாதிரி கோடு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜில் பேசுனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் வச்சு உங்களுக்கு பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற எல்லா வித்துகள்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஷோ ஆனது இந்த டைம் வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது. இப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியாது. தெரிஞ்சாலும் பயப்படாமல் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் இது போட்டிருக்கேன். WH6 அப்படின்னா ஆன் ஃபார் கிளாரிஃபிகேஷன். அதாவது வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கிளாரிஃபை ஆகணும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா WH6 வந்து போயிடும். ஸோ WH6 வரும். WH7 வந்து மேபி இந்த டைம் ஸ்பெஷலைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரலாம். என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெகுலேஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறப்போ உங்களுக்கு அடிஷ்னலாக சப்ஜெக்ட்ஸ் வந்து படிப்பீங்க, அந்த இதை வந்து எழுதுவீங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் வேணும்னு சொல்லிட்டு இந்த WH7 போடுவாங்க. WH8 இந்த டைம் வரலாம். எதுக்குன்னா ஈக்குவலன்சி ஆஃப் சப்ஜெக்ட், அதாவது ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட், அதாவது 5th and 7th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வட்டில் இருப்பீங்க. ஈக்குவலன்சியாக நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எடுத்து படிப்பீங்க. அந்த மாதிரி சப்ஜெக்டில் ஏதாச்சும் வந்து ஒரு கிளாரிஃபிகே இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த WH8 போடுவாங்க. இது கொஞ்சம் பார்த்துக்கணும், இந்த டைம் வந்தாலும் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் WH11 இது வந்து எதுக்கு அப்படின்னா இது போன டைம் வந்து இந்த WH11 நிறைய பேருக்கு வந்துச்சு. அதாவது வந்து 2 இதாக பப்ளிஷ் பண்ணுறாங்க ரிசல்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறவங்களுக்கு வந்து வர்றப்போ இந்த WH11 வரும். செகண்ட் வர்றப்போ அவங்களோட சேர்ந்து வரும். அதாவது வந்து லோயர் ரிசல்ட்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. WH12 அப்படிங்கிறது உங்கள் காலேஜில் அட்டர்னட் சீட்டை வந்து அந்த ஹார்ட் காப்பி வந்து ப்ரொவைட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அப்படின்னா வந்து அப்லோட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. இது எல்லாமே உங்கள் காலேஜ் மிஸ்டேக்கு. இந்த WH12 இதெல்லாம் உங்கள் காலேஜில் பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. WH13 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணாமல் இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்கள் காலேஜ் பே பண்ணியிருப்பீங்க, அவங்க வந்து பே பண்ணாமல் இருந்திருப்பாங்க. அவங்க பே பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகிடும். இந்த மாதிரிலாம் WH கோட்ஸ்லாம் வருது அப்படின்னா உங்கள் காலேஜில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அது அவங்க பே பண்ணதுக்கப்புறம் 1 or 2 வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். அந்த WH13 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. WH99 அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் லேட்டர். அதாவது இதெல்லாம் வந்ததில்லை,
வந்துச்சு அப்படின்னா அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்புறமா பப்ளிஷ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பேஸ் வைஸாக ரிசல்ட் சம்டைம்ஸ் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி வரும். WHRXனா உங்களுக்கு ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபினாலும் யூஏனாலும் ஆப்ஷன் தான். நீங்கள் எக்ஸாம் எழுத போகல அப்படின்னா ஆப்ஷன் வரும். ஆர்ஏனா ரீஅப்பியரன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், அதாவது அரியர் அப்படின்னு சொல்லுவோம். FNPனா ஃபீஸ் நாட் பெய்ட், நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ரிசல்ட் பார்க்குறப்ப இந்த மாதிரி கோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு சில இது மட்டும்தான், அதாவது WH1 ஸோ இந்த WHIA WHE WHP தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மிஸ்டேக்கு. பேலன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் காலேஜில் பேசுனீங்க அப்படின்னாலே அவங்க மேக்ஸிமம் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டாங்கன்னா ரிசல்ட் பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை சொல்லியிருக்கேன். ஸோ ஓரளவு எல்லாருக்கும் கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் கோட் வந்துச்சு அப்படின்னா யாரும் பயப்படாதீங்க. ஸோ உங்கள் காலேஜில் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. சரி அப்படின்னு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்